பொம்பளைங்க வாழை இலையையும் வாழைக்காயையும் தெருவுல கூவி கூவி விக்க மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? இந்த கதையை கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு அக்காக்காரியும் தங்கச்சிக்காரியும் இருந்தாங்க. 2 பேரும் உள்ளூர்லயே வாக்கப்பட்டாங்க. 2 பேரோட தோட்டத்திலையும் வாழை மரத்தை நட்டு வச்சு வளர்த்தாங்க. அது நல்லா முளை விட்டு இலை விட்டு வளர்ந்து குலை தள்ளிருச்சு. அக்காக்காரி நினைச்சா, நம்ம வாழை மரத்துலதான் இவ்வளவு இலைகள் இருக்கே, அறுத்து வித்தாலும் கஞ்சிக்கு ஆகுமே, கிளம்பிட்டா. அதே நேரத்துல தங்கச்சிக்காரி நினைச்சிருக்கா, நம்ம வாழை மரத்துலதான் இவ்வளவு வாழைக்காய் கிடைக்கே, அறுத்து வித்தாலும் சோத்துக்கு ஆகுமே, இவளும் கிளம்பிட்டா. அக்காக்காரி வாழை இலையையும் தங்கச்சிக்காரி வாழைக்காயையும் கூடையில போட்டு தெரு தெருவா விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் ஒரே தெருவுல முன்னாடி அக்காக்காரியும் பின்னாடி தங்கச்சிக்காரியும் கூவிக்கிட்டே போனாங்க. முன்னாடி போன அக்காக்காரி கூவுனா, வாழல 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 வாழல. அவ பின்னாடியே தங்கச்சிக்காரி கத்திக்கிட்டே போனா, வாழைக்கா 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 வாழைக்கா. கேட்டவங்க எல்லாரும் சிரி சிரின்னு சிரிச்சு விட்டாங்க. என்னடா இது இவங்களுக்குள்ள பிரச்சனை? அக்காக்காரி வாழல வாழலன்னு கோவமா கத்திக்கிட்டே போறா, தங்கச்சிக்காரி வாழைக்கா வாழைக்கா அப்படின்னு புத்தி சொல்லிக்கிட்டே பின்னாடி போறாளே. அதனாலதான் பொம்பளைங்க வாழை இலையையும் வாழைக்காயையும் தெருவுல கூவி விக்க மாட்டாங்களாம். ஆவாதான். உண்மைதாங்க. 4 பேரை கேட்டு பாருங்க. ஊரக கதையாடல்கள் அவை சிலேடையும் காட்டும் சிரிப்பும் காட்டும். அத்தகைய கருத்தான நாட்டுப்புற கதைகள் அக்கா தங்கச்சிகளை வாழ வைக்கும், தமிழையும் வாழ வைக்கும்.